இங்கே இந்த பொண்ணு சாமி கும்பிட்டுட்டு தட்டுல இவங்க அம்மா பர்சல் இருந்து 20 நோட்டு எடுத்து போடுறா. அதை பார்த்ததுமே அவங்க அந்த தட்டுன்னு கூட பார்க்காம அதில் அந்த 20 நோட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களோட பேர் அவங்க புருஷனோட பேரும் எழுதிருக்கு. ஆக்சுவலாக இந்த நோட் இவங்களை கல்யாணம் ஆகி அவங்க புருஷன் முதல் மாசம் சம்பளத்தில் அந்த நோட்டில் அவங்களோட பேரையும் அவங்க புருஷனோட பேரையும் எழுதி கிஃப்ட் பண்ணுவார். அதனால தான் இந்த நோட்டை அவங்க பெருசாக பார்க்குறாங்க. இதை கேட்ட இந்த பொண்ணு அந்த நோட்டை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணுறா. அப்பன்னு பார்த்து அவங்களோட பாட்டி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இவங்களும் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஒரு ஃபாரின் கப்பல் கிட்ட இவங்க ஃபோட்டோ எடுக்க கொடுக்குறாங்க. தென் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஹிமாச்சல் போறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பாட்டி அவங்களையும் கூடவே கூட்டிட்டு வந்துடுறாங்க. தென் ஹோட்டல்ல சாப்பிடும்போது அந்த ஃபாரினர் பையன் அந்த பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்கறாங்க. இவரும் மேரேஜ்னு சொன்னாலே அவ கோவப்படுவான்னு சொல்றான். அதுக்கு இவங்க நீ கேட்டு பார்த்தியான்னு கேட்கறாங்க. ஆனா இவன் நான் கேட்டு பார்க்கலன்னு சொல்றான். முதல்ல கேட்டு பாரு, அப்புறம் உனக்கு தெரியும்னு சொல்றாங்க. தென் இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க. அப்ப இந்த பொண்ணு பார்ட்டியில பார்த்தா அதே பையனை மீட் பண்றான். அந்த பையனுமே ஹிமாச்சல் போறேன்னு சொல்றான். அதனாலேயே அவங்க கூட சேர்ந்து இவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்ப இந்த பொண்ணோட அம்மா தனியா ஒரு இடத்துல பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதை கேட்ட இந்த பையன் நீங்க சூப்பரா பாடிட்டு இருக்கீங்க, எதுக்கு நீங்க பாட்டு பாடுறத விட்டீங்கன்னு கேட்கறான். இவங்களும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதனால தான் விட்டுட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் பெரிய மியூசிக் கிளாஸுக்கு கூட்டிட்டு போறான். இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு கிரிக்கெட் செலக்ஷனுக்கு வர சொல்லி கால் வருது. இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ஃபாரின் கப்பல் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த பொண்ணுமே அதை ஏத்துக்கிறா. அதை பார்த்து இந்த பொண்ணு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும்னு சொல்லிட்டு நான் கிரிக்கெட் செலக்ஷன் போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்றான்.